ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீடர்ஸ் வேர்ல்டு. இப்போ வந்து நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரீச் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி அண்டு வணக்கம். இந்த நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம டாப் வியூவிலேருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். அது நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ. கொஞ்சம் நல்லா சீரியஸாக பாருங்கள். எப்படி ஒரு ஃபார்ம் வந்து ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்றக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. சரி, இப்போ வந்து நம்ம என்னோடய ஃபார்மை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என் பேக்ரவுண்டை பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செட்டு மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், தெரியுதா? இந்த செட்டு தான் வந்து என்னோடய ஃபார்மு. இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டாப் வியூவில் கிளியராக காமிக்கிறேன். இப்போ இந்த பண்ணையை சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னைமரம், அப்புறம் வந்து பனைமரம், வயல் எல்லாம் சுற்றி இருக்கும். நல்லா இயற்கையாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். மேலேருந்து நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அப்படி சுற்றி காமிக்கிறேன். கொஞ்சம் பசுமையாக இருக்கும். இது வந்து மழை பெய்யும் போதுனா நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம மீன் பண்ண க்ரீன் நெட் தான் கட்டியிருக்கேன். கீழே வந்து தொட்டி போட்டிருக்கேன். தொட்டி வந்து எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது பெரிய பாண்டு. இது ஒரு எப்படியும் ஒரு 10 அடி லென்த் இருக்கும். இது ஒரு தொட்டியும் ஒரு 6 அடி அகலம் இருக்கும் இந்த தொட்டி. இது மரப்பலகையில் நான் கட்டியிருக்கேன். எப்படின்னு பாருங்கள். இது வந்து சிமெண்ட் தொட்டியில் கட்டினா எப்படி பார்த்தாலும் 1 லட்ச ரூபாய்க்கு குறையாமல் வரும். இப்போ வந்து பாருங்கள், மியூசிக்கோட பாருங்கள் என்னோட பண்ணையை. Nobody knows how to find us. It's turning out to be a perfect day. I just wanna leave our normal lives behind us. So let's get lost out here, no one else out here. Find ourselves out here. Oh, we could disappear into this atmosphere where this water's clear. Yeah, we don't have to go back to what we used to. Rather just stay, make a new life with you. This must be fate, must be a sign. So lost here, lost forever. Love being stuck here with you. Here with you. Here with you. We don't have to go back to what we used to. Let's get lost out here, no one else out here. Find ourselves out here. Oh, we could disappear into this atmosphere where this water's clear. Yeah, we don't have to go back to what we used to. Rather just stay, make a new life with you. Must be fate, must be a sign. This must be fate, must be a sign. So lost here. We don't have to go back to what we used to. Rather just stay, make a new life with you. This must be fate, must be a sign. So lost here, lost forever. Love being stuck here with you. I start to sail along these ocean waves. Nobody knows how to find us.
It's turning out to be a perfect day. I just wanna leave our normal lives behind us. So let's get lost out here, no one else out here. Find ourselves out here. We could disappear into this atmosphere where this water's clear, yeah. We don't have to go back to what we used to. Rather just stay, make a new life with you. This must be fate, must be a science so lost here. இப்போ உள்ளே வந்து ஃபார்ம் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இது வெளிப்பகுதி தென்னந்தோப்பு இதெல்லாம் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து உள்ளே வந்து எப்படி மீன் பண்ணையை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோன்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து நல்லா செலக்ட் பண்ணி கப்பீஸ்காண்டி நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது திருப்பூண்டத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்துடக்கூடாது, சேஃபாக கட்டுறாரு டிரைவர்னு. இதை கட்டினா தான் நல்லா சுற்றி இது பண்ணி கட்டினா தான் சேஃப்டியாக போகும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். அதுக்காண்டி கட்டுறாங்க. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எதுக்கு வாங்கியிருக்கேன்னா கப்பீஸ்காண்டி வாங்கியிருக்கேன். ஒரு 15 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். 15 ஸ்ட்ரெயினை வந்து நான் இது பண்ணுறக்காண்டி. அப்போ தான் நம்மளுக்கு குவாலிட்டியாக வந்து ஃபிஷ்ஷை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் கப்பீஸு. அதனால் வந்து தனித்தனியாக போடுறதுக்காண்டி இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு வந்து வாங்கும்போது எப்படியும் 250 ரூபாய்க்கு வாங்கினேன். ப்ளஸ்ஸு இந்த ஒட்டுற கூலி அப்புறம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 450 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஏன்னா நான் இருக்கிறது ரொம்ப லாங்கு, அதனால். சரி வாங்க நம்ம பண்ணைக்கு போகலாம். பண்ணைக்கு போய் இதை சேஃபாக வந்து வச்சுருவோம். சேஃபாக வச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை எப்படி ஒட்டுறது, எப்படி நாங்கள் இந்த ஃபார்ம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் எல்லாத்தையும் போடுறோம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. I start to sail along these ocean waves. Nobody knows how to find us. It's turning out to be a perfect day. I just wanna leave our normal lives behind us. So let's get lost out here, no one else out here. Find ourselves out here. We could disappear into this atmosphere where this water's clear, yeah. We don't have to go back to what we used to. Rather just stay, make a new life with you. This must be fate, must be a science so lost here, lost forever. Love being stuck here with you, here with you. Here with you. We don't have to go back to what we used to. Rather just stay, make a new life with you. This must be fate, must be a science so lost here, lost forever. Love being stuck here with you, here with you. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டுறது தான் நம்ம வேலை. இந்த தார்பாய் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து பாண்டு போட போகிறோம். அதையும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து 5 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோவை நான் ஏன் ஒரு 5 மாதமாக நான் வீடியோ ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட்டா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க, ஃபிஷ் ஃபார்ம் வைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்காண்டி ஒரு நல்ல எண்ணத்தினால தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ வந்து நீங்களும் பண்ணி கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நீங்களும் பண்ணுங்கள். ப்ரீட் பண்ணலாம் ஈஸியாக. நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள். இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் நாங்கள் செஞ்சுருக்கோம், இதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம இது பாண்டு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னமும் வீடியோஸ் இருக்குது, எப்படி இந்த பாண்டு வந்து செட் பண்ணோம், அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எப்படி ஒட்டுறது அப்படின்றத எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.